வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பத்தி பார்க்க போறோம். நம் உடலினுடைய முக்கியமான உறுப்புகளை ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபுவலி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளான போன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி நம்ம அதிகமாக உபயோகப்படுத்துறதால நமக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இது இறுதியில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்யறதுக்கு என்ன மாதிரியான முறைகளை கடைபிடிக்கணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பற்றி நம்ம தெள்ள தெளிவாக ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை உங்களுக்கு வழங்குகிறது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாம உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய கண் பார்வை தொய்வடையாம பாதுகாத்துக் கொள்ளும். இரும்பு சத்தை நீங்க விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். மேலும் மேங்கனீஸ் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்புகள் இருக்கிறதால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும். ஸோ இந்த சத்துக்கள் எல்லாமே பாதாம்ல இருக்கிறதால நீங்க இதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பாஸ்பரஸ், அதுவும் குறிப்பாக சொல்ல முடியும்னா பாதாம்கள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் அதே போல உங்களுடைய மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை கொடுக்கும். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்க இரவு சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு கூட ஊற வைத்த பாதாம் அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு மருத்துவ நன்மைகளை விரைந்து தரும். கண் பார்வையை உங்களுக்கு கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க கேரட்டை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். கேரட்ல விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே இருந்திருக்கிறதால இது கண்கள் இருக்கக்கூடிய மாகுல் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்க குறைச்சிக்கலாம். கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். எந்த ஒரு உணவுகளையுமே நீங்க சமைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். செரிமானமும் ஆரோக்கியமாக இருக்கும். வேண்டுமென்றால் கூட நீங்க கேரட்டை பச்சையாக கூட எடுத்துக்கலாம், ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், சேலட் மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்க சமைத்து சாப்பிடும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையடைவதற்கு அது வழிவகுக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க கிரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. பச்சை இலை காய்கறிகளில் உள்ள லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இது கண் சருமங்களில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சிதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, பிரக்கோலி ஆகியவை தவிர சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்துள்ளது. இது நம் கண்களில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இந்த சிட்ரஸ் பழங்கள்ல மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலும் இருக்கு. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுகளில் நீங்க சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களுடைய கண் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். சிட்ரஸ் பழங்கள் உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்கள்ல
விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் அபாயத்தை நீங்க குறைச்சிக்கலாம். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது உங்களுக்கு தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு குறிப்பாக நீங்க மீன் உணவுகளை எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களில் உள்ள EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. எனவே மீன் உணவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க முட்டையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும். முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இதனால முட்டையை நீங்க அவித்து, அதாவது ஆவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ முட்டையை நான் சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக ஆஃப் ஆயில் வடிவத்தில் எடுத்துக்கொள்வது, ஆம்லேட் வடிவத்தில் எடுத்துக்கொள்வது, அப்புறம் காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பச்சை முட்டையை உடைச்சி அப்படியே சாப்பிட்றது, இது போல நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கக்கூடிய முட்டையை நீங்க ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அவித்து ஆவியில் வேக வைத்த, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பச்சையாக இருக்கக்கூடிய முட்டையை நீங்கள் எடுத்துக்கூடாது. ஆவியில் வேக வைத்த முட்டை குழம்புகள் வடிவத்தில் தான் நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக இருக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் நீங்கள் தடுத்துக்கலாம், கண் பார்வையும் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளில் முட்டையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முட்டை கூட எடுத்துக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு 2 முட்டைகளை கூட மதிய உணவு வேளைகளில் அவித்த முட்டை, அந்த ஆவியில் வேக வைத்த முட்டை நீங்க எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மங்கலான பார்வை, கண்கள்ல இருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி செஞ்சிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்க கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் சில மாறுதல்களை நீங்க பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் பரிந்துரைக்கப்பட்ட 6 to 8 மணி நேரம் உறங்குவது அவசியம். நீங்க 8 மணி நேரம் முழு உறக்கம் உங்களுக்கு மேற்கொள்றீங்க அப்படின்னா உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும், தொய்வடையாம ஆரோக்கியமாக நீங்க உங்களுடைய கண் பார்வை வைத்துக் கொள்ளலாம். இதே தூக்க நேரம் உங்களுக்கு மாறுபடுகிறது, அதாவது 8 மணி நேரத்திற்கும் குறைவாக நீங்க உறங்குறீங்க அல்லது 6 மணிலிருந்து 8 மணி நேரம் உறங்கணும், நீங்க அதான் ஆரோக்கியமான உறக்க நேரம். அல்லது 6 மணி நேரங்களுக்கும் குறைவாக நீங்க உறங்குறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆரோக்கியமற்ற உறக்க நேரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கும்போது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்காது. அதே போல உறக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு அவன் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் குடிக்கும்போது கண் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூர்மையாக இருக்கும், உடல் நீரேற்றமாக இருக்கும்போது வறட்சி ஏற்படாது. எனவே கண்களிலும் வறட்சி ஏற்படாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே போல நீங்க வெளியில செல்றீங்க, வெயில்ல போறீங்க அப்படின்னா உங்களுடைய முகங்களை பாதுகாப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல உங்களுடைய கண்களையும் நீங்க பாதுகாக்கணும். இப்போ நீங்க இருசக்கர வாகனங்களை பயணம் செய்யும் போது காற்று வேகமாக உங்களுடைய கண்கள்ல பட்டு கண் எரிச்சலை ஏற்படுத்தாத வண்ணம் நீங்க பாத்தீங்கன்னா தலைக்கவசம் அணியும் போது கண் கண்ணாடிகளை போட்டுக்கொள்வதோ அல்லது தலைக்கவசங்கள்லேயே இருக்கக்கூடிய அந்த கண் கண்ணாடிகளை பயன்படுத்துறதோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஆக மொத்தம் கண் பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களில் காற்று அதிவேகத்தில் படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடியவங்க அதுதான் எங்களுடைய வேலைகளை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் புற ஊதா கதிர்களான யூவி கதிர்கள் படாதவாறு, முன்னே தாக்காதவாறு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கண் கண்ணாடிகளை பயன்படுத்தணும். ஸோ மார்க்கெட்டில் அது போல் நிறைய கண்ணாடிகள் இருக்குது. முன்னாடியே அந்த யூவி ரேஸ் எல்லாம் உங்களுடைய கண்களை அஃபெக்ட் பண்ணாத வகையில் அந்த கண்ணாடி உங்களை பாதுகாக்கும். ஸோ அது போல் கண்ணாடி எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். எந்த அளவுக்கு உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கண் பார்வைக்கு உடைய அந்த வாழ்க்கை முறைகளை நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும், நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.